பிரைஸ் லார்ட். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். பிரசங்கி 3வது அதிகாரம் வசனம் 11. இப்பொழுது கூட நீங்கள் சில காரியங்களை குறித்து மிகுந்த கவலையோடு அமர்ந்திருக்கிறீங்க, அப்படி தானே? ஏன் இன்னும் என்னோட காரியங்களில் இவ்வளவு தடைகளாக இருக்குது? இன்னும் எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்காம இருக்குதே, இன்னும் என்னோடய வாழ்க்கையில் திருமண காரியங்கள் வாய்க்காமல் இருக்கே அப்படின்னு கவலைப்பட்டுட்ருக்கீங்க இல்லையா? நம்ம வேதத்தில் ஒரு காரியத்தை பார்க்குறோம். சாராள் ஆபிரகாம் இனி குழந்தையே பிறக்காது என்ற சூழ்நிலைகளில் தேவன் அவர்களுக்கு ஒரு குமாரனை கொடுக்கிறார். அவர்களுக்கு ஒரு குறித்த காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதுபோல தான் இன்றைக்கு நீங்களும் குழந்தை இல்லாமல் அநேக நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்படி தானே? உங்களுக்கு தேவன் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். அதே போல் உங்களுடைய திருமண காரியங்களிலும் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் நெடுநாளாய் காத்திருக்கிற இந்த காரியங்களில் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். ஆக நீங்கள் இந்த காரியங்களை குறித்து சோர்ந்து தளர்ந்து போய்விடாதபடிக்கும் கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இந்த வார்த்தை நிமித்தம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.